தாவேக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு கிராமமாக வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அப்படின்னா முதலமைச்சர் ஆனால் தான் விஜய் மக்களை சந்திப்பாரா? விஜய் முதலமைச்சர் ஆகலாட்டி மக்களை சந்திக்க மாட்டாரா? ஒவ்வொரு ஊராக போய் மக்களை சந்திக்க மாட்டாரா? அவர் அதுதான் சொல்ல வர்றாரா? அதுக்கு அதானே அர்த்தம். தாவேக ஆட்சி அமைந்தது மக்களை வந்து ஒவ்வொரு ஊராக வந்து சந்திக்கிறேன் என்ன சொல்ல வர்றாரு? அப்போ நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்ல வர்றாரா? நீங்கள் எனக்கு எப்போ என்னைக்கு நீங்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கு நான் வந்து மக்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ வாண்டடாக போய் படுத்துக்கல. நிஜமாக அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் வெளியில் வர முடியலை. எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து அந்த ஒத்த வார்த்தையை வச்சு அன்றைக்கி அதிமுக ஆட்சி அமைச்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் படுக்கையாக இருந்தார். ஸோ அப்படி நினைக்கிறாரா? வீட்டை விட்டு வெளியில் வராமல் மக்களை போய் சந்திக்காமல் நம்ம தேர்தலை ஜெயிச்சிடணும், மக்கள் நம்மளை அப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இது வந்து ஒரு அதீதமான ஒரு பேராசையா இல்லையா? மீடியாவில் என்னையே சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் இன்னமும் நீ பண்ணு, இன்னமும் நீ உங்கள்கிட்ட அந்த எப்படி சொல்கிற ஸ்மார்ட் ஒர்க் உங்கள்கிட்ட பத்தலை போல், இன்னமும் சரியாக பண்ணு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படிம்பாங்க. பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு எஃபர்ட் போடு, இங்கிலீஷுக்கு அதிக டைம் கொடு அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி விஜய் மக்களுக்கான டயத்தை கொடுக்காம என்னை முதலமைச்சர் ஆக்குங்க, நான் தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, அவர் எஃபர்ட்டாக போடலையோ, அவர் ஒரு முக்கியத்துவம் மக்களை சந்திக்கிறதுல கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்குது.